கோரிக்கை என்ன கேட்டா, எல்லா பத்திரிகையாளர்களும் இதை படிக்கணும். எல்லா பத்திரிகையாளரும் இதை படிக்கணும். இதுல இருந்து கருத்து சொல்லணும். எல்லாரும் நமது நன்னிலம் சட்டமன்ற தொகுதியினுடைய பத்திரிகையாளர்கள், ஊடகவியல் நண்பர்கள் அனைவரையும் இந்த நன்னிலம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் என்ற முறையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்தில் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற முகமது முபாரக் என்கிற எனக்கு இந்த தொகுதியில் இருக்கிற அனைத்து பத்திரிகையாளர்களையும் சந்தித்து இந்த தொகுதிக்காக வேண்டி நான் வெளியிடுகிற இந்த தொகுதியினுடைய கோரிக்கைகள் பற்றிய இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வருகை தந்திருக்கிற அனைவரையும் நான் வருக வருகவென வரவேற்றுக் கொள்கிறேன். ஆரம்பமாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளராக மாண்புமிகு அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிற உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிற முகமது முபாரக் என்கிற எனக்கு இந்த தொகுதியை உண்மையிலே நானிலம் போற்றுகிற ஒரு தொகுதியாக மாற்றி காட்டுவதற்காக இந்த தொகுதியினுடைய வாக்காளர் பெருங்குடி மக்கள் உண்மைக்காக உழைக்கிற, இந்த தொகுதியினுடைய மாற்றத்திற்காக உழைக்கிற எனக்கு உங்களது பொன்னான வாக்குகளை தந்து அமோக வாக்குகள் வித்தியாசத்திலே என்னை வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் என்று ஆரம்பமாக நான் வாக்காளர் பெருமக்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் நான் வெளியிடுகிற இந்த தொகுதிக்காக வேண்டி வெளியிடுகிற 5 தங்க திட்டங்கள் என்கிற பெயரில் நான் வெளியிடுகிற இந்த திட்டங்கள் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியை உண்மையிலேயே நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற நீர்வளம், அதுபோல நிலவளம், மனித வளம் ஆகியவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகச்சிறப்பான ஒரு முன்மாதிரியான ஒரு வளர்ச்சியடைந்த தொகுதியாக மாற்றி காட்டுவதற்காக வேண்டி பல்வேறு திட்டங்களை நான் வைத்திருக்கிறேன். குறிப்பாக இந்த திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்டிருக்கிற அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற திட்டங்களை வழிமொழிந்து அதிலிருந்து அடிப்படையாக எடுக்கப்பட்ட திட்டங்களின் அடிப்படையில் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் என்னவெல்லாம் செய்தால் இந்த தொகுதி முன்னேற்றிட முடியும், இந்த தொகுதியினுடைய விவசாயிகளுடைய வாழ்வை முன்னேற்றிட முடியும், இந்த தொகுதியில் வாழுகிற மாணவ மாணவியுடைய எதிர்காலத்திற்கு நம்மால் என்ன செய்ய இயலும், அதுபோல இந்த தொகுதியினுடைய முக்கியமாக இருக்கிற ஆன்மீக தலங்களை எவ்வாறு நல்ல முறையில் புனரமைத்து அதை ஒரு சுற்றுலா தலமாக, ஒரு வழிபாட்டு தலமாக, ஆன்மீக வழிபாட்டு தலமாக கொண்டு வர முடியும் என்பதையெல்லாம் யோசித்து நான் இந்த 5 திட்டங்களை நான் முன்வைத்திருக்கிறேன். அப்படி நான் முன்வைத்திருக்கிற இந்த 5 திட்டங்களும் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியை வரவிருக்கிற 5 ஆண்டுகளில் தமிழக அரசினுடைய எல்லா விதமான உதவிகளையும் பெற்று ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண்கிற ஒரு தொகுதியாக இந்த தொகுதி மாறும் என்கிற நம்பிக்கையில் அதற்கான எல்லா முயற்சிகளையும் 100% எடுப்பேன், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் எடுப்பேன் என்கின்ற வாக்குறுதியும் கொடுத்து இன்றைக்கு அந்த 5 தங்க திட்டங்களை நான் அறிவிக்கிறேன். குறிப்பாக இந்த தொகுதி என்பது நன்னிலம் சட்டமன்ற தொகுதி என்பது அது விவசாயிகள் அதிகமாக வாழுகிற, விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட தொழில்கள் அதிகமாக நடைபெறுகிற தொகுதியாக இந்த தொகுதி இருக்கிறது. எனவே விவசாயிகளுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்காக வேண்டி நான் முன்மொழிகிற முதல் தங்க திட்டம் என்பது விவசாயிகளுடைய தோழனாக நான் எப்பொழுதும் இருப்பேன். விவசாயிகளின் தோழன் என்று சொன்னால் 1990 மாண்புமிகு முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த தன்னுடைய ஆட்சியின் பொழுது விவசாயிகளுக்காக வேண்டி இலவச மோட்டார் வைத்திருக்கிற விவசாயிகளுக்கெல்லாம் இலவச மின்சார திட்டத்தை அறிவித்தார். அப்பொழுது அங்கிருந்த அதிகாரிகள் எல்லாம் அதெல்லாம் சாத்தியப்படுமா, அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, மிகப்பெரிய நிதி பற்றாக்குறை வருமே என்று அச்சப்பட்ட பொழுது இல்லை, நிச்சயமாக விவசாயிகளுக்கு ஏதாவது செய்தாக வேண்டும் என்கின்ற உறுதியில அன்றைய முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் இருந்தார். அன்றைக்கு தொடங்கப்பட்ட அந்த திட்டத்தினால் 16 லட்சம் விவசாயிகள் அன்றைக்கு பலனடைந்தார்கள். எனவே பொருளாதாரத்தை பற்றி கவலை இல்லை, மாறாக விவசாயிகளுடைய வாழ்விலே ஒளியேற்றுகிற வகையில்
நிச்சயமாக திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய அதே வழியை பின்பற்றி தான் இன்றைக்கு நான் விவசாயியுடைய தோழனாக நான் பல்வேறு திட்டங்களை நான் முன்வைத்திருக்கிறேன். அதில் குறிப்பாக உள்ள சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு முன்பாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது முதலாவதாக நெல் கொள்முதல் நிலையங்களை இந்த தொகுதி முழுவதும் நான் அமைத்து தருவேன். குறிப்பாக நெல் கொள்முதல் நிலையங்கள் ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதியோடு, அது ஒரு காங்கிரீட் தளத்தோடு, மேலே நெல் மூடைகள் எல்லாம் மழையிலால் நனைந்து விடாதவாறு சுற்றுச்சுவரோடு ஒரு அடிப்படை ஆன வகையில் அங்கே நெல் கொள்முதல் நிலையங்கள் அவசியப்படுகிறது. எனவே இனி வரக்கூடிய காலத்தில் ஒரு ஒன்றியத்திற்கு ஒன்று என்கின்ற அடிப்படையில் இங்கே 4 மிக முக்கியமான நெல் கொள்முதல் நிலையங்களை, அதிலும் அடிப்படையான தரமான அந்த அந்த அடிப்படை கட்டமைப்புகள் கொண்ட நெல் கொள்முதல் நிலையங்களாக இந்த நிலையங்கள் செயல்படும். இரண்டாவதாக, இங்கு ஒரு விவசாயத்தினுடைய அடிப்படை அறிவு இருக்கிற, விவசாயத்தை பற்றி நன்றாக புரிந்து கொள்கிற ஒரு சூழல் இந்த தொகுதியில் இருக்கிறது. எனவே ஒரு விவசாய கல்லூரியை நான் இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக நான் வெற்றி பெற்ற பின்பு நிச்சயமாக கொண்டு வருவதற்காக வேண்டி என்னால் இயன்ற அத்தனை முயற்சிகளையும் நான் செய்வேன். இரண்டாவதாக, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த தொகுதி என்பது விவசாயிகளுக்கு எவ்வளவு, விவசாயத்திற்கு எவ்வளவு பெயர் போனதோ அதுபோல ஆன்மீகத்திற்கும் ஆன்மீக தலங்களுக்கும் பெயர் போன ஒரு பூமி. நிறைய சிவாலயங்கள் அதிகம் இருக்கிற தொகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. எனவே ஆன்மீக தலங்களுக்கு வருகிற பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. ஆனால் அதற்கான ஒரு அடிப்படையான அவர்கள் சென்று வழிபடுவதற்கு தேவையான வசதிகள் குறைவாக இருக்கிறது. எனவே ஆன்மீக தலங்களுடைய பழைய பாரம்பரியமிக்க வரலாற்று சிறப்பு மிக்க ஆன்மீக தலங்களை எல்லாம் மீண்டும் அதிலே புனரமைப்பதற்காக வேண்டி, அது சுற்றுலா பயணிகள் செல்வதற்காக வேண்டி, அதே போல ஆன்மீக பயணிகள் செல்வதற்கு தேவையான எல்லா விதமான தரமான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை நான் செய்து தருவேன். மூன்றாவதாக, பக்தர்களுடைய கோரிக்கையை ஏற்று அதற்கு ஏற்றாற் போல பல்வேறு வசதிகளை ஆன்மீக தலங்களில் செய்து தருவதற்கான நடவடிக்கையை நான் எடுப்பேன். அந்த வகையில் நான் ஆன்மீகவாதிகளுடைய நண்பன். மூன்றாவதாக, நான் கல்வியாளர்களுடைய சகோதரனாக இருக்கிறேன். குறிப்பாக கல்வி என்பது மிக முக்கியமானது. இன்றைக்கு நன்னிலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இங்கு இருக்கிற மக்களுடைய குழந்தைகள் நன்றாக படிப்பதற்கு தேவையான கல்லூரி வசதிகள், பள்ளி வசதிகள் இங்கே குறைவாக இருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த தொகுதி மக்கள் அனைவரும் சேர்ந்து கேட்பது ஒரு நர்சிங் கல்லூரி எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நான் பிரச்சாரத்திற்கு செல்லுகிற இடங்களில் எல்லாம் ஒரு நர்சிங் கல்லூரியை நான் அமைத்து தருவேன் என்று சொல்கிறேன். எனவே வரவிருக்கிற இந்த 5 ஆண்டுகளிலே நான் பொறுப்பேற்ற உடனேயே ஒரு நர்சிங் கல்லூரியை கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுப்பேன். அதுபோல மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, பெண்களுடைய கல்வியிலும் அவருடைய முன்னேற்றத்திலும் கவனம் செலுத்துகிற அரசாக மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவருடைய அரசு இருக்கிறது. அந்த வகையில் நான் சட்டமன்றத்தில் அதற்காக குரல் எழுப்பி மகளிர் கலை அறிவியல் கல்லூரியை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நான் செய்வேன். நான்காவதாக, நான் ஆரோக்கியத்தினுடைய சிநேகிதனாக இருக்கிறேன். ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமானது. இங்கே நல்ல நிலவளம் நீர்வளம் இருந்தாலும் கூட ஆரோக்கியத்திற்கான, அதாவது நோய் வந்தால் அதை சரி செய்வதற்கான, வைத்தியம் செய்வதற்கான, மருத்துவம் செய்வதற்கான மருத்துவமனைகளுடைய இது குறைவாக இருக்கு. எனவே மருத்துவமனைகளை இங்கே இந்த பகுதியில் நன்னிலம் பகுதியில் செயல்படுகிற அரசு மருத்துவமனைகளுடைய தரம் உயர்த்தி திருவாரூருக்கோ கும்பகோணத்திற்கு தான் செல்ல வேண்டும் என்கின்ற நிலை இல்லாதவாறு இந்த பகுதியிலேயே அதனை தரம் உயர்த்தி இந்த பகுதியினுடைய மக்கள் பயன்பெறுகிற வகையில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதோடு சேர்ந்து ஒரு எமர்ஜென்சியான மருத்துவ சிகிச்சைகளை பெறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வேன். ஐந்தாவதாக, உள்கட்டமைப்புக்காக உதவி செய்கிற ஒருவனாக நான் இருப்பேன். இந்த நன்னிலம் சட்டமன்ற தொகுதி முழுவதும் சென்று பார்த்தால் உள்கட்டமைப்பு வசதிகள் என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. கடந்த 15 ஆண்டுகளாக இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் 2 முறை அமைச்சராக இருந்தும் கூட இந்த தொகுதியை அவர் கைவிட்டு விட்டார். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு பொறுப்பேற்ற காலத்திலே தான் 15 ஆண்டுகள் பின்தங்கி போயிருந்த உட்கட்டமைப்பு வசதிகள் அத்தனையும் சீர்குலைந்து போயிருக்கிற நிலையில ஏறத்தாழ ஒரு 60-70% உட்கட்டமைப்பு வசதிகளை, சாலை வசதிகளை, குறிப்பாக கிராமப்புறங்களை ஒருங்கிணைக்கிற சாலை வசதிகளை முதலமைச்சருடைய கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் கீழ் அங்கே செயல்படுத்தியிருக்கிறார்கள். நபார்டு வங்கியின் கீழ் செயல்படுத்தியிருக்கிறார்கள். அதுபோல பல திட்டங்களின் மூலமாக அங்கு இருக்கிற
திமுகவினுடைய ஒன்றிய கவுன்சில் உறுப்பினர்கள், திமுகவுடைய பேரூராட்சி, அதே போல ஊராட்சியினுடைய நிர்வாகிகள் தான் அதற்கான முயற்சிகளை எடுத்து இந்த கட்டமைப்புகளை இன்றைக்கு செயல்படுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் நான் வருகின்ற 5 ஆண்டுகளும் மிகச்சிறப்பான முறையில் நான் மேற்கொண்ட 5 தங்க திட்டங்களையும் நிறைவேற்றுகிற ஒருவனாக நான் இருப்பேன். மீண்டும் ஒரு முறை சொல்லி காட்டுகிறேன், விவசாயிகளுடைய தோழனாக நான் இருப்பேன். அதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வேன். இரண்டாவதாக ஆன்மீகவாதிகளுடைய நண்பனாக நான் இருப்பேன். அதற்கு தேவையான முயற்சிகள் எடுப்பேன். மூன்றாவதாக கல்வியாளர்களுடைய சகோதரனாக நான் இருப்பேன். இந்த பகுதியினுடைய மக்கள் கல்வி பெறுவதற்கு தேவையான எல்லா நடவடிக்கையும் எடுப்பேன். நான்காவதாக ஆரோக்கியத்தினுடைய சிநேகிதனாக, ஆரோக்கியம் மேம்பட இந்த தொகுதி மக்களுக்கு எல்லா விதமான மருத்துவ அடிப்படை கட்டமைப்புகளை செய்து தருவதிலே நான் முக்கிய ஒரு பங்களிப்பேன். ஐந்தாவதாக உள்கட்டமைப்பிற்காக வேண்டி உதவி செய்கிற ஒருவனாக நான் இருப்பேன். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், வெற்றி பெற்றவுடன் இந்த மக்களுடைய இருந்து, இந்த மக்களில் ஒருவராக இருந்து, அவர்களுடைய பிரச்சனை என்னவோ அவை அனைத்தையும் உணர்ந்து, அந்த பிரச்சனைகளில் நான் ஒருவனாக, பிரச்சனையிலிருந்து வெளிவந்து பேசுகிற ஒருவனாக இல்லாமல் அந்த பிரச்சனைகளுக்குள்ளே ஒருவராக நான் இருந்து அவர்களுடைய உணர்வுகளை, அவருடைய உரிமைகளை புரிந்து கொண்டு செயல்படுகிற ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினராக நான் இருப்பேன். எனக்கு எதிராக போட்டியிடுகிற அஇஅதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடுகிற வேட்பாளர் இந்த தொகுதியை பற்றி, இந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 25 வருஷம் இந்த தொகுதியோடு இருந்தால்தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். நான் 10 நாள் கூட ஆகல இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் நான் சென்று வந்து விட்டேன். எல்லா மக்களையும் நான் உணர்வுபூர்வமாக பார்க்கிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று எல்லா மக்களுக்குமாக பணி செய்கிற எனக்கு இது ரொம்ப எளிதானது. மக்களோடு மக்களாக இருந்து அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வது என்பது எனக்கு ரொம்ப எளிதானது. இதுக்கு 15 வருஷம் 20 வருஷம்லாம் தேவையில்லை. அவருடைய பிரச்சனையை புரிந்து கொள்கிற ஒரு மனப்பாங்கு இருந்தால் போதும். அந்த மனப்பாங்கு எனக்கு இருக்கிறது. அந்த வகையில் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் நிச்சயம் வெற்றி பெறப் போகிற, இறை உதவியால் வெற்றி பெறப் போகிற வேட்பாளராக இருக்கிற நான் இந்த மக்களுக்காக 100% உழைக்கிற ஒருவனாக நிச்சயமாக இருப்பேன். எனவே இந்த தொகுதியுடைய வாக்காளர் பெருங்குடி மக்கள் 100% உதயசூரியன் சின்னத்திற்காக, உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிற எனக்கு இந்த மக்கள் 100% வாக்கு அளித்து என்னை வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை நான் லைட்டா வெளியிட்டுமா? எல்லாரும் வெளியிட்டு அப்படி ஒரு என்ன வாக்கு வங்கி, அதாவது வாக்கு சதவீதம் அதிகமானாலும் அது 100% அது உதயசூரியனுக்கு தான் அது சாதகமாக இருக்க போகிறது. பொதுவாக மாற்றம் என்பதை மக்கள் விரும்புகிறார். மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் சேர்ந்து வாக்களிப்பார்கள். 3 முறையும் அவரை மாற்ற முடியல, இந்த மக்களுக்காக எதுவும் செய்யவும் இல்லை. இந்த முறை மாற்றம் வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகிறார்களா என்றால் நிச்சயம் விரும்புகிறார். அப்படி விரும்புகிறார்கள் என்று சொன்னால் இந்த வேட்பாளரை பொறுத்தவரை, இந்த சின்னத்தை பொறுத்தவரை எல்லோருக்குமாக இயங்குகிற ஒருவராக இருக்கும் பொழுது எனக்கு நிச்சயமாக உதயசூரியனுக்கு நிச்சயமாக மாணவ மாணவிகள், புதிய தலைமுறையாக இப்பொழுது வரக்கூடிய ஜென்சியினுடைய வாக்கு எனக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே போல நடுத்தர வயதிலுள்ளவர்களுடைய கிடைக்கும், விவசாயிகள், தொழிலதிபர்கள், அதே போல அனைத்து சமூக மக்களுடைய வாக்குகளை பெறுகிற ஒரு பொது வேட்பாளராக இன்னைக்கு நிற்கிற நிலையில் வாக்கு சதவீதம் உயர்ந்தால் அது உதயசூரியனுக்கு தான் அது சாதகமாக அமையும். இல்லை என்றாலும் வெற்றி பெறப்போவது உதயசூரியனாக. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் குறிப்பா தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபி எல்லாம் தேர்தல் ஆணையம் மாத்திருக்கு. இது இதுவரை வரலாற்றுல இல்லாத ஒரு நிலை. இப்ப இந்த பாஜக தலையீடு அரசியல் எதுவும் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எப்படி பாக்குறீங்க? பொதுவாக அந்த பாஜக கூட்டணியில தேர்தல் ஆணையம் இணைந்திருக்கிறது, அவ்வளவுதான். இப்ப சேர்ந்திருக்கிறாங்க. பாஜக கூட்டணியில், பாஜக அதிமுக கூட்டணியில் எங்கெல்லாம் பாஜக போட்டியிடுமோ அங்கெல்லாம் தேர்தல் ஆணையமும் அந்த கூட்டணி கட்சியில் ஒன்றாக அது இணைந்துவிடும். இப்பொழுது இங்க தமிழ்நாட்டில் மீண்டும் தமிழகத்துடைய முதல்வராக பொறுப்பேற்க போகிறார். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறுன்னு சொல்லுகிற அந்த 200 இடங்களை மீண்டும் திமுக கூட்டணி வெல்ல போகிறது. அதை தடுப்பதற்காக வேண்டி அவர்கள் எடுக்கிற பகீரத பிரயத்தனங்களில் ஒன்றுதான் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த நடவடிக்கைகள். தேர்தல் ஆணையம் எப்பொழுது இதுதான் செய்யும். ஆனால் எது செய்தாலும் மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். இந்த முறை மீண்டும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்கின்ற அந்த முழக்கத்திற்கு ஆதரவாக இருக்க போகிறார். பாரதிய ஜனதா கொண்டு எஸ்ஐஆர்னாலதான் இந்த ஓட்டு சதவீதம் அதிகமாயிருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து பேசிட்டு இருக்காங்க. நீங்களாம் பாரதிய ஜனதா ஏற்றுதான் நிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கொண்டு வந்து எஸ்ஐஆர்னாலதான் வந்திருக்கு, இந்த ஓட்டு சதவீதம் அதிகமாயிருக்கு அப்படிங்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அது எப்படி பாரதிய ஜனதா கொண்டு வந்ததுனால எஸ்ஐஆர்? எப்பொழுதும் வாக்களிக்கிறவர் தானே வாக்களிக்க போறாங்க. பாரதிய ஜனதா எஸ்ஐஆரை தமிழ்நாட்டில் மட்டும் அதற்காக வேண்டி தமிழக அரசும் மக்களும் எடுத்த முயற்சியின் காரணமாகத்தான் பீகார்ல அவர்களால் 65 லட்சம் பேரை நீக்கியது போல இங்க நீக்க முடியல.
எனவே இது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை, மற்ற மாநிலங்களை பொறுத்தவரை அது அவர்களுக்கு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் அதை செய்வார்கள். எனவே அங்க இருக்கிற ஒரு சூழல் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் அவர்களுக்கு ஃபெயிலியரு. ஏன்னு கேட்டால் அவங்க என்னெல்லாம் நினைச்சாங்களோ எதுவும் அங்கே செயல்படுத்தப்பட முடியல. இருந்தாலும் கூட மக்கள் விழிப்புணர்வோடு அரசோடு இணைந்து கூட்டணி கட்சிகள் எல்லாம் செயல்பட்ட காரணத்தினால்தான் இது வந்து சாதிக்க முடிஞ்சது. அதனால அப்படி ஒரு கருத்தா இருக்கும்னு நான் நினைக்கல. சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தில் வந்து இப்போ வேட்புமனு பரிசீலனையில ஒரு வேட்பாளர் கூடாதுங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது ரொம்ப வன்மையான கண்டனத்திற்குரிய ஒன்று. நான் அது வந்து இதை நான் எப்படி பார்க்குறேன்னு சொல்லி கேட்டேன்னா, இது வந்து ஒரு ஜனநாயக உரிமையை மீறுகிற ஒரு செயல். நான் 2-3 இடத்துல இதை பற்றி நான் பிரச்சாரத்திலே நான் பேசிட்டேன். ஒரு வேட்பாளர் என்ற முறையிலும் பேசிட்டேன், கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலும் நான் அதை வந்து முழுவதுமாக நான் வந்து 100% இப்பொழுது நான் கண்டிக்கிறேன். ஒரு நாட்டில் ஒருவர் வந்து தேர்தலில் போட்டியிடுவது என்பது அவரவருடைய உரிமை. யார் வேண்டுமானாலும் போட்டிடலாம். யாரையும் போட்டியிடக்கூடாதுன்னு சொல்வதற்கு யாருக்கும் இந்த நாட்டில் உரிமை கிடையாது. தீர்மானிக்க போவது யார் வெற்றி பெற வேண்டும் வேண்டாம் என்பதை தீர்மானிப்பவர்கள் மக்கள் தான் எஜமானர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக கடமையை நிறைவேற்றுகிற வகையில் வந்த, ஒரு உரிமையை நிறைவேற்றுகிற வகையில் வந்த அம்மையார் சசிகலா அவர்களோடும் அதே போல ஐயா ராமதாஸ் இருவரும் இணைந்திருக்கிற அந்த கூட்டணியில ராஜா அண்ணா என்கின்ற ஒரு வேட்பாளர் போட்டியிடுகிறார். உங்களுக்கு எல்லாமே தெரியும். அவருடைய வேட்புமனுவை நிராகரிக்க வேண்டும் என்பதற்காகவே 2 ப்ரொபோசரை கடத்தி கொண்டு போய் அதே போல அவரை வந்து அடிச்சு, அந்த வேட்பாளரை வந்து அடிச்சு முகமெல்லாம் காயத்தோடு அவர் வந்து அழுது கொண்டே பேட்டி கொடுக்கிறார் என்று சொன்னால், என்னை பொறுத்தவரை இது வந்து அவரை மட்டுமல்ல, ஏதோ ஒரு வேட்பாளரை அவர் அடிச்சிருக்கிறாருங்கிறது அல்ல, மாறாக ஒரு சமூகத்தை ஒரு கொச்சைப்படுத்தியிருக்கிறார். அவர் சார்ந்திருக்கிற வெள்ளாளர் சமூகத்தையே மிக மோசமாக கொச்சைப்படுத்துகிற ஒருவராக இருக்கிறார். நான் கேட்க வர்றது என்ன கேட்டா, ஒன்று அவருக்கு ஒரு தோல்வி பயம் வந்துருச்சு. ஏன்னா இதுக்கு முன்னால 3 தேர்தலையும் அதிமுக வேட்பாளர் இது மாதிரி செய்தது இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ வந்து தோல்வி பயம் வந்துவிட்டது. இப்போ தோல்வி பயம் வந்துவிட்ட காரணத்தினால் அவர் ஒரு அமைச்சர் என்கிற, முன்னாள் அமைச்சர் என்கிற அந்த எண்ணத்தை எல்லாம் மீறி இப்பொழுது பல கிரிமினல் வேலைகளில் ஈடுபடுகிறார் என்பதற்குத்தான் இது வந்து ஒரு உதாரணமாக இருக்கு. இரண்டாவது, எப்படி அந்த சமூகத்துல இந்த அதிமுக வேண்டி எவ்வளவோ உழைத்தவர்கள் இருக்கிறார்களே. நீங்கள் மதுரையில் இருக்கிற மதுரை முத்து எடுத்துக்கொண்டால், பாரம்பரியமாக அந்த சமூகத்திலிருந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடு இணைந்து பணி செய்தவர். அந்த சமூகத்தினுடைய மொத்த வாக்குகளையும் ஒவ்வொரு முறையும் அந்த தேர்தலுக்கு வந்து கொண்டு வந்தவர்கள். அப்ப என்ன இவர் நினைக்கிறார், அந்த சமுதாயத்துடைய ஓட்டெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறாரா? அவர்கள் இல்லாமலே நான் வந்து இது மாதிரி அராஜகம் பண்ணியே நான் வந்து வெற்றி பெறுவேன் என்று நினைக்கிறார். இப்போ எத்தனை பேரை இவர் அடித்து கொண்டே செல்வார் என்று தெரியல. எனவே இது வன்மையான கண்டனத்திற்குரிய செயல். மக்களை பொறுத்தவரை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவெல்லாம் தெரியாதவர்கள் அல்ல. நன்னிலத்துடைய மக்கள் உண்மையிலேயே அரசியல் புரிதல் உள்ளவர்கள், எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல பாடத்தை இந்த 2026 தேர்தலில் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி அவர்கள் தருவார்கள். என்னதான் இந்த மாதிரி அராஜகங்கள் செய்தாலும் இந்த முறை உதயசூரியனின் வெற்றியை அவர்களால் தடுக்க முடியாது என்பதற்குடைய அந்த விரக்தி மனப்பான்மை தான் அதை வந்து காட்டும். எதிர்கட்சிகள் அவங்களோட பிரச்சாரத்துல முக்கிய கோரிக்கை வைக்கிறது சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருள் நடமாட்டம் தான் வைக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டில் நிலைமை எப்படி சார் இருக்கு? தமிழ்நாட்டில் என்ன அப்படியா? அதாவது இருக்கிற எல்லா இது மாதிரி சொல்லப்படுகிற எல்லா குற்றச்சாட்டுகளும் எதிர்கட்சியினரால் தொடர்ந்து சொல்லப்படுகிறது. ஆனால் அப்படி சட்டம் ஒழுங்கை சரி செய்த உடனே, அப்படி ஒரு குற்றவாளி ஒரு சம்பவம் நடந்து விட்டது, ஒரு குற்றம் நடந்து விட்டது என்று சொன்ன உடனே காவல்துறை அவர்களை தேடி பிடிக்கிறாங்க, சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்துகிறார். அதற்கு பின்னால் அதை பத்தி அவங்க பேசுறாங்களான்னு கேட்டா இல்லை. இல்லாத ஒன்றை நான் ஏன் என்ன சொல்ல வரேன்னா, அதிமுக பாஜக கூட்டணி என்பது இப்பொழுது வந்து ஒரு பொய்யினால் கட்டமைக்கப்பட்டிருக்கிற, வலிந்து கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஒரு கூட்டணி. இப்ப இந்த அரசுக்கு எதிராக என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதே போல வந்து இது மாதிரி பல விஷயங்கள் அவர்களால் சொல்ல முடியும். சொல்லுகின்ற ஒன்றும் மக்களிடத்துல எடுபடுதான்னு கேட்டா எடுபடலாம் இல்லை. எனவே இது வந்து அவர்களோட பிரச்சாரத்திற்காக சொல்லித்தானே தீரணும். எதிர்கட்சினா எதையாவது விமர்சனங்கள் பண்ணித்தானே தீரணும். அப்படி அவர்கள் விமர்சனம் பண்ணுகிறார்களே, இந்த விமர்சனத்தை மக்கள் கண்டுகொள்ளவே இல்லை. எல்லாவற்றையும் தாண்டி எல்லோருக்கும் எல்லாம் என்கிற அந்த முழக்கம் வந்து உண்மையிலே நல்லா எடுபட்டிருக்கிறது. நான் தொகுதி முழுவதும் நான் சுற்றி பார்க்குறேன். தமிழ்நாடு முழுவதும் எனக்கு வருகிற செய்திகள் எல்லாமே 200 தொகுதிகளுக்கும் அதிகமாக இந்த பிரச்சாரம், இந்த பொய் பிரச்சாரத்தை எல்லாம் மீறி திமுக கூட்டணி வெல்லும் என்பதுதான் வரக்கூடிய நல்ல செய்தியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதான், மக்கள் உண்மையிலே ரொம்ப நல்லவர்கள். அவர்கள் வந்து அதாவது அவங்க அவ்வளவு வருத்தத்தில் இருக்கிறார்கள். அதாவது அவங்க உட்கட்டமைப்பு வசதி இல்லை, இருக்கிற வசதிகளும் கூட. நான் சில ஒன்றியங்களுக்கு நான் சென்றிருந்தேன். குறிப்பாக வந்து குடவாசல் வடக்கு ஒன்றியத்துக்கு போயிருந்தேன். அங்கே போய் பார்க்கும் பொழுதெல்லாம் கட்டமைப்பு எல்லாம் நாசமா இருக்குது. ஆனா அதையெல்லாம் கூட அங்க இருக்கிற ஒன்றிய கவுன்சிலரும் அதே போல அங்க இருக்கிற பஞ்சாயத்து, திமுக பஞ்சாயத்து சேர்மனும் சேர்ந்து செய்த அந்த நிதியை பார்த்தால் அதோடைய மொத்த மதிப்பு
அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கொண்டு வந்திருக்கிற அந்த திட்டங்களை விட அதிகமாக இருக்கிறது. அவருடைய பொருளாதாரத்தை செலவழிச்சதை விட அதிகமாக வந்து இருக்கிறது. எனவே மக்கள் வந்து உண்மையிலேயே ஒரு மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். கட்டமைப்பு வசதிகள் மேம்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எங்களுக்கான உரிமைகளை நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்ல, அதை கூட ரொம்ப டீசெண்டாக ரொம்ப நளினமாக கேட்குறாங்க. அவர் ரொம்ப வருத்தத்தில் இருந்தாலும் கூட ரொம்ப நளினமாக கேட்குறாங்க. உண்மையிலே நல்ல மக்களாக இருக்கிறாங்க. ரொம்ப பாசத்தோடு அவர்கள் பழகுகிறார்கள். அவர்களுக்கு நிச்சயமாக செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அவர்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அதான் மிக முக்கியமானது. அதிலும் குறிப்பாக பெண்கள் இடத்துல தமிழக அரசினுடைய திட்டங்கள் எல்லாம் போய் ரீச் ஆயிருக்குது. அதே போல தொகுதியினுடைய இந்த இடத்துல ஒரு மாற்றம் வேண்டும் என்பதும் சேர்ந்து ரீச் ஆயிருக்குது. நிச்சயமா நல்ல மாற்றம் வரும். 5 மாநில தேர்தலுக்கு அப்புறம் எரிவாயு எரிபொருள் விலையெல்லாம் ஏற்ற போறதா ஒன்றிய அரசு ஒரு கருத்து வச்சிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க. அதாவது ஒன்றிய அரசுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நாட்டை ஆளுகிறோம்ங்கிற ஒரு எண்ணமே அவங்களுக்கு இல்லை. இருந்திருந்தா இந்த கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு பாருங்க. இந்த கேஸ் தட்டுப்பாட்டை உண்மையிலேயே ஒரு அரசாக இருந்தால், ஒரு அரசு ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்னு ஒன்று இருக்குன்னு சொன்னால், இதெல்லாம் அவங்க வந்து ஒரு வெளியுறவுத்துறை வந்து இதெல்லாம் கவனமாக பார்த்து இப்படி ஒரு கேஸ் தட்டுப்பாடு வந்துடும், ஒரு போர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு தடுத்துருக்கலாமா இல்லையா? எதையுமே தடுக்கலை. இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டு மல்லாரத்து படுத்துட்டு கடைசியில் பிரச்சனை ஆனதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் பழைய கொரோனா மாதிரி நீங்கள் எல்லாரும் ஊரடங்கு உத்தரவு வரும்னு பீதியை கிளப்புவது ஒரு அரசுக்கு அழகா? ஆனால் தமிழ்நாடு முதல்வர் எப்படி இருந்தாருன்னா, உடனடியாக எல்லா தொழிலதிபர்களையும் உடனே அழைச்சி, ஹோட்டல் அதிபர்களெல்லாம் அழைச்சி, நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு நாங்கள் மானியம் தர்றோம், நீங்கள் உடனே அந்த அடுப்புகளை கொண்டு வாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வாங்க, தைரியமா இருங்க, அரசு உங்களோட இருக்கிறது என்று சொன்னார்களோ. இப்படித்தான் இருக்க வேண்டும். இதெல்லாம் வந்து என்னென்னா, இந்த விலைவாசி உயர்வு, அதே மாதிரி வந்து மக்களை வந்து அடிப்படை வசதியிலிருந்து பரிதவிக்க விடுறது, இதுக்கெல்லாம் ஒரு தக்க பாடத்தை மக்கள் வந்து வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக அவர்கள் கொடுப்பார்கள். ஒன்றிய அரசினுடைய அரசு அது அரசாகவே இல்லை, அது 100% ஒரு தோல்வி அடைந்த அரசாக இருக்கிறது.